மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். செம்ம ஹாப்பியான அப்டேட் தான். நேத்திக்கு ஷூட் போச்சு இல்லையா, விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸோடைய ப்ரீலியூட் ஷோ. அதில் நம்ம வீக்காக இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சது. பட் இன்னும் ஒரு பிக்சர் கூட ரிவீல் ஆகலை. அண்ட் ஒருத்தவங்க வந்து பிளர் பண்ணி ஷேர் பண்ணாங்க இல்லையா, அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை வந்துட்டு நான் வெறித்தனமான வீக்கா ஃபேன்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுறேன், இந்த அளவுக்கு ஃபேன் பேஸை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, அது வந்து இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணக்கூடாது பிக்சரை, இன்னும் 2 to 3 டேஸ்ல வந்துட்டு ப்ரோமோ வந்துடும் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க ரிவீல் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் சண்டே டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். அதர்வைஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா கூட போடலாம். மேக்ஸிமம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏன்னா இன்னும் ஒரு 1.5 வீக் தான் இருக்கு இல்லையா, ஸோ வெயிட் பண்ணுவோம். அது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க டான்ஸ் பண்ணாங்களா, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன விஷயம், சூப்பரா டான்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொமான்டிக்கான விஷயம் நடந்துச்சு, அண்ட் போட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நானும் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து 1 by 1 அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் வந்து ஷேர் பண்றேன்னு சொன்னாங்க. நிஜமாவே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்க வந்து இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணி நமக்காக ஒரு வீடியோ ஷேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதாவது அவங்களுக்கு 200+ DMs வந்திருக்கு. ஸோ அவங்க மிரண்டு போயிருப்பாங்க வீக் ஆஃப் ஃபேண்டமை பார்த்து. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிக்சர் ஷேர் ஆகலன்றது ஒரே ஒரு வருத்தம் தான். ஆக்சுவலா ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் பண்ணலாம், அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து ஷேர் ஆச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகாது. ஸோ இவங்க மூலமா ஷேர் ஆகி ஏதாவது ப்ராப்ளம்னா கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆகிடும் இல்லையா. அவங்க ரெகுலரா எல்லா ஷோஸும் அட்டென்ட் பண்றவங்க போல. அண்ட் அது மட்டும் இல்லாம சுவாமி கிட்டயுமே பேசியிருக்காங்க, நம்ம சுவாமி ப்ரோ கிட்ட. அவர்கிட்ட போயிட்டு உங்க அக்கௌண்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவருமே ரிப்ளை கொடுத்திருக்காரு. இப்போ வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காராம். நான் சொன்னதுதான், டெம்பரரியா டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. சூன் அவருடைய எதுக்காக பிரேக் எடுத்திருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. சூன் அவரா வந்துட்டு நமக்காக ஆக்டிவேட் பண்ணி ஏதாச்சும் ஹாப்பியான அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். இது போதும் நம்ம வீக்கா ஃபேன்ஸ்க்கு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.